விஷயம் சொல்லு. புத்தளி பண்ணியா யாரெல்லாம் குதிரை ஏறி ஓடோடி வந்து வெளியே குதிரை ஏறி விட்டான ஒரு யாரு போட்டி நினைச்சா இந்த கருப்புசாமி கட்டுமணியோட நின்ன காவகாரனா நின்ன கூட நிக்கிறந்த உனக்கு செய்வனு செஞ்சு உன்னை கையும் காலம் முடக்கடி போட்டு கீழே விழுந்து எழுந்திருச்சு. யார் இந்த தீமனாச்சா இந்த கருப்பசாமி உன் தவப்ப அவன் கூட நின்று காவக்காரனா நின்று சரி விளக்கத்தை சொல்லியா. திருப்பூர் வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி இன்னைக்கு தலைக்கு மீறி கடன். அதே மாதிரி கருப்பசாமி வீட்டிலையும் யாரும் சொன்ன பேச்சு கேட்கல. நீ தேவையில்லாத இன்னைக்கு வம்பு வளர்க்கல மாட்டிடுச்சு. இன்னைக்கு இருக்கலாமா வீட்டு விட்டு எங்க போலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கடனும் தலைக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு உயிர் சேதம் ஏற்படுற சூழ்நிலையும் வந்திருக்கணுமா? யார் மருந்து எடுத்தது? மருந்த இல்ல கயிறா எடுத்திருக்கணுமா? எடுத்திருக்கணும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு சொல்வாக்கு பொய்வாக்கு அப்படிங்கறது பார்த்தா இன்னைக்கு கட்டுமனையிலயோ மனசுல குழப்பமா இருக்குது. இருக்கலாமா இல்ல எங்கேயோ பூந்து போலாமா அப்படின்னு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப மனம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த மனையும் சரியில்லை. ஆனா வீடு மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா மாத்தவும் முடியல. இன்னைக்கு கையில காசு இல்ல, ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுக்கலான்னா கூட இது முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி தேவையில்லாத இன்னைக்கு கெட்ட சொல்லு வந்துருச்சு, அவ சொல்லு வந்துருச்சு. அதனால கருப்பசாமி வெளியே தலையும் காட்ட முடியல. அதனால கருப்பசாமி உங்க கட்டுமணிக்கு நான் வந்துட்டேன், எனக்கு எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். சரி அப்படியா? யாருக்கு ரெண்டு திருமணம் ஆனதாரு? ரெண்டு திருமணம் வருது. யாருக்கு வருது? இன்னைக்கு பெண் சாபமும் இருக்குது புரியுதா? அதனால மனசுல நிம்மதி இல்லை. யாரு கீழே விழுந்து எழுந்திரிச்சது? எல்லாம் கீழே விழுந்தோம் எழுந்திரிச்சு. ஆனாலும் இன்னும் எதுவும் விட தெரியல. எங்க போனாலும் காசு போனாதான் செலவாகுது, எனக்கு இன்னும் தீர்வு வரலை அப்படின்னு கேக்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா 2 பேர்த்துக்கு 7 சனி நடக்குது. இன்னைக்கு ஜோசியமும் பார்த்தேன், இன்னைக்கு கொஞ்சம் வண்டி வாகனத்துல பொறுமையா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கருப்பசாமி கொண்டாத்தாவுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு இன்னும் செய்யாத இருக்கிறீங்களே. தீ மதிக்கிறேன்னு வேண்டுதல் இருக்குது. அதான் சொல்றேன், இன்னும் 2 வருஷம் இருக்குது. விட்டுட்ட சில நேரத்துல என்னன்னு திட்டன என்னன்னு கொண்டாத்தா உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையான்னு திட்டினேன். திட்டினதானே? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு 28, 29 நாள்ல நல்ல மனையா அமைச்சு கொடுத்தாரு. புரியுதா? நல்லா வீடா அமைச்சு கொடுத்துறாங்க. இப்ப இந்த கட்டுமனையிலையும் சரியில்லை, நீ இடத்த விட்டு இடம் மாறிடு, நான் நல்லபடியா முடிச்சு தரேன், உயிர் சேதம் இல்லாத நான் கூட நிக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு உயிர் போனா கிடைக்காது. இன்னைக்கு எல்லாம் ஏட்டிக்கு போட்டி. புரியுதா? எல்லாம் ஏட்டிக்கு போட்டி. நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கு இடத்தையும் மாற்றி அமைச்சு தந்துடுறேன். இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாத இருக்குங்க, நான் ஏதோ ஒரு ரூபத்துல நான் உனக்கு கொடுத்து உதவுறேன். உதவி எல்லாம் இப்ப காத்து மழை அடிச்சு இப்ப ஓங்கி இருக்குது. புரியுதா? நல்லபடியா ஒன்றுபடுத்திட்டா எனக்கு என்ன பண்ற, என்ன சொல்ல? எனக்கு சலனு வேணாம். நீ அந்த சலனு வாங்கி என் காலு கட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு 30 குழந்தைங்க, ஏழப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி போட்டுறியா? அடி சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு 28 நாள்ல நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். எந்த ஒரு குறைபாடு இல்லாத வழிவகுத்து கொடுத்துட்றேன். குடும்பத்தையும் ஒன்றுபடுத்துறேன். உயிர் சேதம் இல்லாத நல்லபடியாக வைக்கிறேன். அதே மாதிரி கல்வி முன்னேற்றத்தை அமைச்சு தரேன். வருமானத்தை வழிவகுத்து நான் மாளிகை வர கருப்பை கூட நிற்கிறதாயே. இது சத்தியம். அதே நீ ಏನಪ್ಪ ನೀನು ಹುಟ್ಟಿದ ವೇಸ್ಟ್, ಆವಾಗ ಸೆತ್ತೋಗ್ಬಿಡೋಣ ಹಂಗೆಲ್ಲ ನೀನು ಮಾಡ್ತೆ. ಇವಾಗ ಉಸಿರಿಂದ ಇದು ಕುಡಿದು
ಈ ಭೂಮಿನಾಗ ಭೂಮಿ ವೆಯ್ಟ್ ಆಗಿ ಇರ್ಕೂಡುದು ನಾವು ಮತ್ತೆ ಎಕಡೆ ಹೋಗೋಣ ನೆನ್ಸಿದೆ ಉಡಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಜನ ಇರ್ತಾರೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ಇರ್ತಾರೆ ಏನು ಮಾಡೋದು ನೀವು ಎಷ್ಟೇ ಮಾತು ಕಟ್ಟಿ ನಿನ್ನ ಬಾಯಿ ಹೆಂಗೆ ಬರ್ತಾವ ಹಂಗೆಲ್ಲ ಹೇಳಿತ್ತು ಸುಳ್ಳೊಂದು ಕೂಡ ಹೇಳಿತ್ತು ಗೊತ್ತಾಯಿಲ್ಲವಾ ಒಂದು ಮುಟ್ಟಿ ಬಾ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಇವಾಗ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿರೋದ್ರನ್ನ ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿರ್ತಿ ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟ ಇಸ್ಕೋ ದುಡ್ಡು ಯಾರಿಗೆ ಇಸ್ಕೊಟ್ರೆ ತಾಯ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತೈತೆ ಇವಾಗ ನೀ ಯಾರಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಡಬೇಡ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತು ನಾನು ದುಡ್ಡು ತೆಗೆದುಕೊಡು 10 ರೂಪಾಯಿ 15 ರೂಪಾಯಿ ನಾ ಕೊಡ್ತೇನೆ ಬಾರೋ ಇವಾಗ ಬೇಡ ತಾಯಿ ಇವಾಗ ನಿನ್ನ ನಾವ್ನಾಗ ಸನಿ ಇರ್ತಾವೆ ನೀನು ಎಕ್ಕಡೆ ಹೋಗಿ ನೀನು ಬೇಗದನ್ನು ಜಗಳ ಬರ್ತಾವೆ ಗೊತ್ತಾ ಬೇಡ ಇವಾಗ ನೀನು ಟೈಮ್ ಸಿಗಿಲ್ಲ ತಾಯಿ ಇವಾಗ ಹೊಟ್ಟೆ ನೋವು ತಲೆನೋವು ಭಾರಿ ಸಿಟ್ಟಾಗಿಂದಿರ್ತಿ ಪ್ರೆಷರ್ ಬಿ ಪಿ ಬೇರೆ ಜಾಸ್ತಿ ಬರ್ತಾವೆ ಏನೋ ಅಲ್ಲ ಹೌದು ಅಂದ್ರೆ ಹೌದು ಇಲ್ಲ ಸುಳ್ಳು ಅಂದ್ರೆ ಸುಳ್ಳ ಹೇಳು ಏನಪ್ಪ ಹೇಳು ಹೌದು ಹೋಗಿ ಮುಟ್ಟಿ ಬಾ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಉತ್ತರ ಇಟ್ಟು ನಂಗೆ ಯಾರೋ ಸೈಮಣ ಮಾಡಿಬಿಟ್ರ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬುತ್ತಿ ಊರೇ ಇದಂಗಿಲ್ಲ ಏನಂತಾye ಅದಕ್ಕೆ ನಿನಗೆ ಯಾರು ಏನೂ ಮಾಡಂಗಿಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬಂದುಬಿಟ್ಟೆ ನಿನಗೇನು ಸಿಟ್ಟು ಆಗಂಗಿಲ್ಲ ಏನು ಕಿರಿಕಿರಿ ಆಗಂಗಿಲ್ಲ ಗೊತ್ತಾ ನೀ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರು ಈ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಾ ಬರ್ತೇನೆ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬರ್ತೇನೆ ಇವಾಗ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲ ಲಾಸ್ ಆಗಿರ್ತವೆ ಏನು ವ್ಯಾಪಾರ ಭತ್ತ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿ ಇವಾಗ ನಷ್ಟ ಮತ್ತು ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರನೂ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸಾಲ ತೆಗೆದಾನ ದುಡ್ಡು ಕೇಳ್ತಾನ ಬಟ್ಟೆ ಕೆಟ್ಟು ಬೇಕು ಮಕ್ಕಳನ್ನ ಮಾತು ಕೇಳಂಗಿಲ್ಲ ಗೊತ್ತಾ ಇಷ್ಟು ಸಿಟ್ಟು ಇರ್ತಾವೆ ಸ್ವಲ್ಪ ನಾ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾನೆ ತಾಯಿ ಗೊತ್ತಾ ಇವಾಗ ಕಟ್ಮಣಿನಾಗ ಒಂದು ಪಡ ಒಂದು ಹೊಡೆದಿರ್ತಾವ ಫೋಟೋ ದೇವಸ್ಥಾನದ ಫೋಟೋ ಆ ಕಡೆ ಒಂದು ಹೊಡೆದಿರ್ತಾವ ಅದು ಡೈಲಿ ಎತ್ತಿ ಹಾಕಿಬಿಡು ನೀನು ಜಲ್ದಿ ಬೇಡ ಗೊತ್ತಾ ನೀವು ಮಲಗಿಬಿಡು ನಾವು ಫುಲ್ಲು ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ ದುಡಿಯಾಕ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾನೆ ಎಲ್ಲಿಗೆ ಒಂದು ಸಾಲ ತೆಗೆದು ನೀನು ವ್ಯಾಪಾರ ಜಾಸ್ತಿ ನಾವು ಮಾಡಿಕೊಡ್ತಾನೆ ಮಾಡಿಕೊಟ್ರೆ ಏನು ಮಾಡ್ತೀನಿ ನೀನು ನನಗೆ ದುಡ್ಡು ಬೇಡ ನೀನು ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಬೇಡ ನೀನು ವ್ಯಾಪಾರ ನನ್ನ ಪಾರ್ಟ್ನರ್ ಮಾಡಿಬಿಡು ಗೊತ್ತಾ ಇವಾಗ 1,000 ವ್ಯಾಪಾರ ಆಗ್ತಾ பண்ணிட்டு இருந்தது ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் யாரும் எதுவும் செய்வன கிடையாது ஐஸும் முடிஞ்சிருச்சு தேங்காய் தான் நல்லா உடைஞ்சி என்ன விளக்கு பற்ற வைக்கிறப்ப வச்சிங்கள அதான் சொல்றேன் தேங்காயும் நல்லா உடைஞ்சிருச்சு அதே மாதிரி கருப்பசாமி இப்ப இன்னொரு துர்மரணமா ஆயிருக்கணுமே இன்னொரு துருமாட்டமா ஆயிடுச்சு அதனால கருப்பசாமி இது என்ன தெரியல இன்னைக்கு அடிக்கடிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்க இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பெண் சாபம் இருக்குது ஜோசிகாரன் சொல்லிருப்பானே பெண் சாபம் இருக்குது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு யாரு செத்தாலும் நீங்க எங்கேயும் போய் காரியம் சம்பிரதாயமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்ன ஒண்ணும் உன் வீட்டை சுத்திட்டு தான் இருக்கும் எதுவும் செய்யலாம் என்ன ஒண்ணும் அதான் சொல்றேன் இன்னும் பாவத்தை ஏத்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நிவர்த்தனை ஆகல கோயில் குளத்துக்கும் போல உன் கட்டுமனையும் நான் ஆராய்ச்சி பார்த்தேன் உன் கட்டுமனையில இருள அடைஞ்சு போய் தான் இருக்குது ஒரு தெய்வ கலாச்சாரமும் இல்லை நீ படுத்தீங்கன்னா பொழுது வரைக்கும் சாப்பிட்ற தூங்குற இந்த வேலையில தான் உன் கட்டுமனையில இருக்கிற அதனால கருப்பசாமி நான் ஆராய்ச்சி பார்க்கறதா இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு விட்டவரை தொட்டவரை எது இருந்தாலும் போய்க்கிறேன் புரியுதா இருந்தாலும் கருப்பசாமி நீ சாமியும் மதிக்க மாட்டேங்கிற என்ன தெரிஞ்ச கும்பல எல்லா சாமியும் திட்டினே இல்லையா திட்டிட்டு எப்படி இங்க வந்திருக்கிறப்ப அதனால ஏன் இந்த கருப்பு கிட்ட போனா நிவர்த்தனை ஆகுமா அப்படின்னு கேட்க வந்திருக்கிறீங்க அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் 2 திருமணம் வருது யாருக்கு கருப்பசாமி வாழைய வியாபாரத்தை நான் அமைச்சு தரேன் குழந்தைங்களுக்கும் கல்வி அப்படின்னு பார்த்தாலும் இப்ப சிறப்பா வழிவகுத்துட்டு தான் இருக்குது
அதுதான் சொல்றேன் தாயே. இப்ப கல்வி இப்ப வழிவச்சு கொடுத்துட்டேன் அவனுக்கு. அவனும் இப்ப குழந்தை தாயே, விளையாட்டு பிள்ளையா இருக்குது. அதனால கருப்பசாமி அவனும் புத்தி அமைச்சு கொடுத்துறேன். புரியுதா? சொல் பேச்சு கேட்கற அளவுக்கு ஒளிவத்துறேன். நீங்க விவசாயத்துக்கு இவனும் கூட உடந்தையா இருந்து வேலை செய்யற அளவுக்கு இந்த கருப்புசாமி இவங்க கூட நிக்கிறேன் தாயே. நல்லபடியா வருமானத்தை ஒளிவத்துறேன், குடும்பத்தை ஒன்று ஒடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டுமனையிலயோ இன்னைக்கு பார்த்தாலும் தெய்வ குத்தம் இருக்குது. உங்க அட்டுமனையிலேயே அந்த கருப்பசாமி பதிவு ஒண்ணு இருக்கணுமே. 21 வந்தியில இருக்குது. ஆனா நீங்க யாரும் எடுத்து கும்பிடலை. இன்னைக்கு கொஞ்சம் அந்த மோட்டார் பம்பு செட் அப்படிங்கிற இடத்துல சரிஞ்சு போயிருக்கணுமே. அந்த இடத்துலதான் நான் பதிகொண்டு இருக்கிறேன். 21 வந்தியில உட்காந்து இருக்கிறோம். ஆனா யாரும் ஏடு எடுக்காத. அதே மாதிரி கருப்பசாமி அந்த கட்டுமணிலையும் திருமண வாழ்க்கை 2 வந்து இருக்கணும். யாருக்கு? இன்னைக்கு 2 திருமணம் வாழ்க்கை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீ உத்தரவு பண்ணியிருந்தாய குழந்தைங்களுக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன், வருமானத்தை ஒளிவத்துறேன், எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத குடுக்கல் வாங்கலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மேல்மை கொண்டு வரேன். 10 ரூபா கட்டுமணியில் இருக்கிற அளவுக்கு இந்த கருப்பை கூட நின்று ஒளிவத்து கொடுத்தார். விலகத்தை செய்ய சொல்லியா தொழிலுக்கு கேட்க வந்துருக்கீங்க. தொழிலுக்கு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தந்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளருக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பணம் நிக்கலாம். ஆனா கருப்பசாமி என்ன எனக்கு தீர்வு தெரியல. சுத்தி சுத்தி கடனையும் வாங்கிட்டேன். இன்னைக்கு வட்டி கட்ட முடியல. கணவனும் சொல் பேச்சு கேட்கல. அங்க 100 ரூபா இருந்தா யாரு போறது? யாரு உன் வீட்டுக்காரன்? யாருன்னு ஏன் வீட்டுக்காரர் இருந்தா போய் வருமானம் வரலையா? அதான் சொல்ல 100 ரூபா இருந்தாலும் எடுத்து குடிச்சிட்டு போயாச்சு. நீ எத்தனையோ ஏசுன, எத்தனையோ திட்டியும் போயிடுச்சு. இப்பதான் மன நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க துணி சம்பந்தப்பட்ட தொழில் வரணுமே. இதுக்கு முன்ன துணியும் சம்பந்தப்பட்ட தொழில் வருது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு டைலர் வாய்ப்பு வருது. யாருக்கு? துணி தைக்கிறது. அதான் சொல்ல துணி தைக்கிற வாய்ப்பு வருது. ஆனாலும் கருப்பசாமி அந்த தாய்க்கும் 10 ரூபா வருமானத்தை ஒளிவத்துறேன், உனக்கும் 10 ரூபா வருமானத்தை ஒளிவத்துறேன். 15 கொடுத்தாலும் நீங்க கையில வச்சுக்க முடியல. ஓட்ட கையாலாம் இருக்குது. நான் கருப்பசாமி உத்தரவிட்டு வழிகாட்டுறேன். 10 ரூபா முன்னேற்றத்தை அமைச்சு தரேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் சேருக்கு சேர்ந்து 4 வகுப்பு கோயில் குளத்துக்கு போய் காசை கொஞ்சம் செலவு பண்றேன். இந்த மாதிரி பண்ணாது. புரியுதா? ஆனா கருப்பசாமி உங்க அட்டுமணியில நான் கூட நிக்கிறேன். வருமானத்தை ஒளிவத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத ஒளிவத்து கொடுக்குறேன். நீ அழைச்ச பொருளுக்கு இந்த மாளிகை வர கருப்பாய் வெள்ளை குதிரை ஏறி ஓடோடு வந்து உங்க அட்டுமணி கூட நிக்கிறதாய். தெரியுமா? போ, உன் பிள்ளைக்கும் உனக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குது. சண்டை வருதா இல்லையா? அதை கட்டினதுல வந்து சண்டை வருதா? அந்த தாயத்தை தூக்கி போட்டு போ. சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் குடிக்காருன்னா இருக்கணும். யாரு? அததான் நான் சொல்றேன். நீயே சொல்லு. அப்புறம் நான் எதுக்கு வாங்க ஒரே நீயே சொல்லிட்டு வர்றதுக்கு நான் எதுக்கு தாயே? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே. இன்னைக்கு பார்த்தாலும் இந்த பழக்கத்துல எல்லாம் அடிமையா இருக்காங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அதெல்லாம் ஓரம் கட்டியும் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் எல்லாம் போட்டி. இன்னைக்கு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் கட்டுமனையில பிரச்சனையா நடக்குது. ஆனாலும் கருப்பசாமி குடும்பம் ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு கேட்கிறா. இருந்தாலும் கருப்பசாமி ஒரு சொத்து ஒண்ணு விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குமாரு. அதான் தொட்டு கும்பிடுப்போம். சொத்து விற்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி நீ மருமூல ஏசுற, அவ மருமூ ஒன்ன ஏசுறா. மயத்தை பிடிச்சிருக்கணுமே. பிடிச்சிட்டீங்களா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீ உனக்குன்னு வயசான காலத்துல 10 ரூபா வச்சுக்கோ. 100 ரூபா இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்குறோமா அவங்ககிட்ட. இன்னைக்கு நீ தான் நடுத்தருவால நிக்கிற ஒரு சூழ்நிலையில வருது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்று ஓடுத்திடலாமா? அவங்க அத்தனை ஈடு ஓட்டாலும் நீ அங்கதான் போய் நீ உழுவுற.
அவனும் பிரிஞ்சு போயிட்டேன். அப்ப நான் என்ன வந்து சாமி அதை வேற கல்யாணம் பண்ணிட்டு மைக்காதுன்னு வந்து கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப கொஞ்சம் பிரச்சனையே இருக்குது. ஆனா பிரச்சனை வராத கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? வராத நான் எல்லையிலே நிறுத்தி வச்சிடறேன். உங்க ஞாபகம் எடுக்காத அளவுக்கு நான் வழி வைத்தரேன். புரியுதா? நீ எதுக்கும் பயந்துக்க வேணாம். யாருக்கும் காசை கொடுத்து 4 பேர் வச்சு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற. நீ எதுக்கு தேவையில்ல. கருப்புசாமி உன் கூட நிக்கிற. இங்கிட்டு வரனாவே நீ என்னால நான் வந்து எல்லையில நிக்கிறேன். புத்தி மாத்தி நான் விரட்டி விட்டுறேன். புரியுதா? போய் வா. கருப்புசாமி எனக்கு கஞ்சிக்கே வழி இல்லாத இருந்தேன். இங்க வந்து உளுந்து தொட்டு கும்பிட்டு போனேன். குடிக்காரன் இன்னைக்கு குடிக்காத இருக்கிறான். 10 ரூபா வருமானத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறான். சரி. காங்கயம் காங்கயம்பா காங்கயம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அடைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு சமையல் வேலை செய்யணும். யாரு நாளைக்கு எப்போ வந்தா? இப்பதான் முதல்ல. என்னடா கருப்பசாமி கரெக்டா சமையல்காரன்னு சொல்லி கூப்பிடுறான்னு நினைக்கிறியா? உன்னுடைய குடும்பத்தை ஆராய்ஞ்சியா, இன்னைக்கு உன் கட்டுமனையை ஆராய்ச்சி பார்த்தாலும் உக்காரியா. இன்னைக்கு இவ்வளவு வயசானாலும் நீ பாவக்கார மனுஷியா, யாருக்கும் தீர்மானம் செய்யறது இல்லை. இன்னைக்கு 4 பேர் போனாலும் தொழிலுக்கு எனக்கு 10 ரூபா கம்மி இருந்தாலும் 4 பேருக்கு பங்கு பிரிச்சு கொடுக்குற ஆளு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனையிலயோ கொஞ்சம் கை கலப்பு வந்துருக்கும். இன்னைக்கு கட்டுமனையிலயோ கை கலப்பு வந்திருக்கணும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கை கலப்பு இல்லாத வலியுறுத்தி கொடுத்துற. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி நீ தனி மரமா தான் நிக்கிற. இன்னைக்கு எல்லாம் ஒத்த மரமா நின்னாலும் நீ தனி மரமா இருக்கிற. அதனால கருப்பசாமி உனக்கு 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துற. புரியுதா? ஆர்டர் நிறைய அமைச்சு கொடுத்துற. அமைச்சு கொடுத்தா கருப்பசாமி எனக்கு என்ன பண்ற சொல்லு. என்னன்னு நீ சொல்லு. நீ பணமெல்லாம் கோயிலுக்கு தராத கருப்பசாமி. நீ எனக்கு என்ன எடுத்து வைப்ப, உனக்கு வியாபாரம் சிறப்பா அமைச்சு தர. புரியுதா? எனக்கு என்ன பண்ணுவ நீ? திருப்பணிக்கு அவன் மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் வழி ஒத்துட்டு இருக்கிறான். கருப்பசாமி உன் கட்டுமணி கிட்ட இன்னைக்கு ஏழப்பட்ட குழந்தைங்க 4 ஊனமுற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவ? நீயே சமையல்காரன், நீயே செஞ்சு சிறப்பா அந்த குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவியா? இன்னைக்கு அந்த கட்டுமனையில 5 கிலோமீட்டர் சுற்றுலாவுல ஆசிரமம் இருக்குது. அந்த பிள்ளைங்க நாவுக்கு கறி இல்லாத அந்த நாவுக்கு மட்டனு அப்படின்னு ஆடு வேணும். அந்த பிள்ளைங்க ஏதோ கோழிக்கறி கிடைச்சா கூட பரவாயில்ல. என் பிள்ளைங்கெல்லாம் நாக்க சப்பிட்டு இருக்குது. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னையிலிருந்தே உனக்கு சிறப்பா வேலையை அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன். இந்த 2 மாசத்துல உனக்கு சிறப்பா உன்னால செய்ய முடியாத அளவுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுத்துறேன். ஆனா கொடுத்தா இன்னைக்கு ஒரு 25 கிலோ கறி போட்டு அந்த குழந்தைங்களுக்கு 3 நேரம் வயிறார தவட்டி போற அளவுக்கு சாப்பாடும் கறியும் கொடு. நீ கோழி கறியே கொடு, ஆடு தானம். பிள்ளைங்க எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு எல்லாம் கடவுளே அப்படின்னு என்ன கும்பிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அதுக்கு வலியுறுத்துறேன். ஆனா நீ பண்ணதுன்னா உனக்கு நான் சோதனை கொடுத்துருவேன். ஏற்கனவே கொஞ்சம் கை கால் குறக்கலி வந்துருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பாடு குறைச்சி போடு. ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டானதை குழந்தைங்களுக்கு கறியை போடு. சத்தியமண்ணு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னையிலிருந்து உனக்கு தொழில் அமைச்சறேன். வருமானத்தை வலியுறுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி துணையா இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி உன் மேல ஒரு பொண்ணால ஒரு பங்கச்சொல்லு வந்துருக்கணும். வந்துச்சா இல்லையா? அது வேண்டாம், அதை விட்டுரு. புரியுதா? கருப்பசாமி இதுக்கு மேல உங்க கூட துணையா இருக்கிற. நல்ல வழியை காட்டுறேன். வருமானத்தை வலியுறுத்துறேன். ஆனா என் குழந்தைங்களை ஏமாத்துற நான் உனக்கு சோதனை கொடுத்துருவேன். ஏடியா 500 ரூபா அடியா. இன்னைக்கு கட்டுமானிலையும் இன்னைக்கு பல குழப்பத்துல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி கருப்பசாமி எப்படா அவன் கெடுவான் குடிக்கிட்டு விடலாம் அப்படின்னு இன்னைக்கு அங்கும் பங்காளி எல்லாம் திட்டமிட்டு பிரச்சனை உண்டாகிட்டு இருந்தாங்க.
அதனால கருப்பசாமி இது தள்ளி சொல்லுங்கம்மா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எதாவது தெரியல எது நம்மளுக்குன்னு யாரும் சொந்தம் வந்தோம் உதவி பண்ண ஆளு இல்லை. இன்னைக்கு நாம தனிமரமா இருக்கிறோம். இன்னைக்கு 3 சொந்தம் அப்படின்னு பார்க்கலாம். பழக்க வழக்கத்துல தான் ஒரு திருமணம்னு ஆயிருக்கும். எப்படி ஆமாண்ணா ஆமா பொய்னா பொய்ன்னு சொல்லுங்க. இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறாரு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்சம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கு. நான் சொல்றது இருக்குதா இல்லையா? ஆமாண்ணா ஆமா இல்லைன்னா பொய் சொல்றேன்னு சொல்லு. நீ ஆஸ்பத்திரி உடையா? நீ யாருக்கிட்ட வந்த? யாரை நம்பி வந்த? நான் எத்தனையோ மக்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிறோம் புத்திர வாக்கியம். நீ ஆஸ்பத்திரி கதையெல்லாம் நீ அப்ப அங்கேயே போக வேண்டியதானே? ஏன்டையா வர? இப்ப மாதவிடாய் பிரச்சனை கொஞ்சம் இருக்கணும். உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. தொட்டு கும்பிடுப்போ. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கறி பார்த்தாலும் 4 கிலோ 1/2 கிலோ சாப்பிடுகிறேன். கோழிக்கறி சாப்பிடுதா? அதை கொஞ்சம் நிறுத்தி சொல்லு. அப்பதான் அது முழு வரும். அவங்க தள்ளியா கொஞ்சம் உட்காரு. இந்த கறியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்குமா? எப்ப? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீ அதெல்லாம் 1 2 சாப்பிடலாம். புரியுதா? இதை நீ விட்டுறணும். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வலியுறுத்துற. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஆவாத பொருளும் சாப்பிட்டுட்டு இருக்க. அதை கொஞ்சம் விட்டுருதா? எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கருப்பசாமி உனக்கு சொல்லி கொடுக்க ஆளும் இல்லை. இருக்குதா இல்லையா? இல்ல. நான் தவப்புனா நான் கூட நின்று இந்த கருப்பசாமி நான் சொல்றேன், முட்டையை திங்காத. புரியுதா? முட்டையை திங்காத. கருப்பசாமி பாவக்காய் திங்காத. பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடுறது இல்ல? பாவக்காய் சாப்பிடவே இல்லையா? அது என்ன? அது என்னன்னு தெரியலையா? பாவக்காய் பன்னிக்கறி சேர்ந்ததுமா? அதுவும் தெரியல. அப்புறம் எப்படி உன் பிள்ளைக்கு சொல்லி தருவ? உன் தவப்ப நான் சொல்லி தரேன். அதை நீ இட்டு உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடு. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு முட்டை பாவக்காய் பன்னிக்கறி கோழிக்கறி எதையோ 1 வருஷம் தொட வேணாம். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். இன்னைக்கு உங்க அட்டுமனையும் ஆறாங்க. உங்க அட்டுமனை அப்படின்னு பார்த்தா கருப்பு பை மாத்திரை மூலிகை வீக்கா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னான்? இப்ப சொல்லு. ஏன் சொல்ல? அவன் எழுதுனா சீத்தாயுமே அமைச்சு தரேன். இந்த பொருளெல்லாம் நிறுத்தினா உனக்கு பாக்கி உண்டு. ஆனா நீ நாவலை வச்சினா இல்லை. நீ குழந்தைய பெத்துக்கோ. அதுக்கு மேல நீ என்ன சாப்பிடுறியோ சாப்பிடு. சாப்பிடாத. எடியா வேப்பல கனி எடியா. உன் சொப்பனத்துல பயிரோரா வந்திருப்பனே நாய்க்கிட்டே வந்தனா? அதுதான் சொல்றேன். இதுக்கு மேல உனக்கு நான் புத்திர வகை அமைக்கிற வாய்ப்பு வந்துருச்சு. நீ ஒரு நேரம் என்ன நம்புற, ஒரு நேரம் நம்ப மாட்டேங்கிறிய. நம்ப மாட்டேங்கிறிய. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு புத்திரபாயை அமைச்சு கொடுத்துறேன். புத்திரபாயை அமைச்சு கொடுத்தா எங்க வந்து பேர் வைப்பா? இல்லையா? எல்லாமே இப்படித்தான் வர வாங்குறாங்க. இன்னைக்கு 50 60 வரம் கொடுத்துருக்கிறேன். குழந்தை வரத்தை கொடுத்தா கொண்டு போய் என்ன வரான்? நான் என் குலதெய்வத்துல போய் தான் பேர் வைப்பேன் வரான். அப்போ உன் குலதெய்வத்துக்கே போகணும்ல. இங்கே வர இன்னொரு என்ன வரும்? சாமி நான் வர முடியாத சூழ்நிலை, காசை நான் கொடுத்துட்றேன், கெடாய் நீயே வெட்டிக்குங்கிறான். திருப்பியாத உடல்நல சரி இல்லாத பண்ணனாதான் சரி வரும். வர வைப்பேன். சாப்பிடு. வேலை முடிஞ்சா என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட தான் வந்து வைக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இடைக்கிட காசும் போட்டு எத்தனை கடை வெட்டுவார்? கருப்பசாமி என்கிட்ட வருமானம் இல்லை. இன்னைக்கு வருமானம் இல்லாத இருக்கிறோம். நான் எந்த கடாயை வெட்டுவோங்கிறியா? சாப்பிடு. ரெடியா? என்ன ரெடியா?
பொண்ணு வரிசை தானே வருது உன்னை சுத்தி சுத்தி. பொம்பளை புள்ள தானே வரா. சரி, விலகத்து சொல்லியா? அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு உத்தரவாயிட்டு அமைச்சிருந்தாங்க. புரியுதா? அமைச்சிட்டேன்னா நான் என்ன கேட்டது? சத்தியம் நீ வைத்தாயே ஐயா, நீங்களும் வைத்தாயே 2 பேரும் ஒட்டுக்க வைங்கண்ணா. கை மேல கை. கருப்பசாமி உத்தரவிட்டு 91 நாள்ல உத்தரவாயிட்டு அமைச்சாங்க. இது சத்தியம். ஆனா நான் அடங்கி இருக்கணும், வாய் அடங்கி இருக்கணும். அப்புறம் கருப்பசாமி என் மேல குத்தம் சொல்லக்கூடாது. வந்துருக்கணும் இல்லையா? கோயிலுக்கு கொஞ்சம் பூசி பண்றது கூட அட்ஜஸ்ட்மெண்டா இருப்பிய. இருந்தாலும் கருப்பசாமி நீ பண்ணி சாமியாரா இருக்கிற. இதுக்கு முன்ன கோயிலுக்கு குளத்துக்கு போனாலும் போய் கூடமான எடுபடி வேலை செய்யறையா இருந்துச்சு. அதான் தான் நான் சொல்றேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் வாழ்க்கையே இறந்துட்டோம். அதனால நம்மளுக்குன்னு எதுவும் இல்லை. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் குறைவோடு ஆயிடுச்சு. இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு ஒரு அவச்சொல்லும் வந்துடுச்சு அப்படின்னு கேட்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் புதுப்பிச்சு கொடுத்துறேன். புரியுதா? வருமானத்தையே வலுவத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வரும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வரும். அதே மாதிரி கருப்பசாமி எத்தனையோ காசு பணம் வந்தது. எத்தனையோ இந்த கருப்பசாமி கோயிலுக்கு நீ போய் உட்காந்துட்டு இருந்த. எத்தனை இன்னைக்கு 3 ஆலயத்துக்கு போயிருக்கிறேன். 4வது ஆலயம் தான் இங்க வந்திருக்கிறேன். புரியுதா? அங்க எவன் எப்படி சொல்றான், இங்க எவன் எப்படி சொல்றான், இங்க எவன் 3 பேர்த்த விசாரிச்சுட்டேன். 4வது ஆளா தான் என்கிட்ட வந்திருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணிக்கு உன் கூட நிக்கிறேன். 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறேன். இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் ஜன்னி பிரச்சனை வரும். யாருக்கு? உன் கட்டுமணியில் யாருக்கே வருது? வருதியா? அதான் சொன்னேன், இந்த ஜன்னீர் பிரச்சனை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அதுக்கு நான் தித்தளி பண்ணிடுறியா? தொழில் மேம்படுத்துறேன். இன்னைக்கு கல்வினாலும் எல்லாம் தடையா போச்சு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி சன்னியாசிங்கிறது நீ தான். கல்யாணம் பண்ணி சன்னியாசி ஆடுறான்னா நீ தான். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் ஒற்றுமை இல்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, என் இஷ்டம் அப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய பேச்சு கேட்கற அளவுக்கு வலியுறுத்துறேன். உன் கஷ்டத்தை தீர்த்துறேன். குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத, பாதபட்சம் இல்லாத இந்த 18ஆம் படி கருப்பனும் கூட இந்த மாளிகை ஒரு கருப்பனும் கூட நிற்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மணிகண்ட சபரி வாசன்னா மன இஷ்டம். ஐயப்பனா நீ உசிரியே விடுவ. அவ்வளோ ஒரு பற்று. அதனால இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து உன் கட்டுமணிக்கு கூட நிற்கணும். குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். 10 ரூபா வருமானத்தை வலுவத்து எந்த ஒரு உட்டவாறு தொட்ட போற எந்த ஒரு போக்குவரத்துலையும் பிரச்சனை இல்லை. கருப்பசாமி இப்ப நீ வண்டியில அடிபட்டு இருக்கணும். போக்குவரத்துல அடிபட்டியா இல்லையா? சொல்றது பைக்ல போய் அடிபட்டு முன்னால அதான் சொல்றேன், அடிபட்டு இருக்கணும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். 10 ரூபா வருமானத்தை வலுவத்து உன்னுடைய உட்டார் ஒரு கண் பார்வை எதா இருந்தாலும் போய்க்கு சிறப்பா அந்த மாளிகை ஒரு கருப்பை உன் கூட நிக்கிறியா? அதான் சொன்ன ஒன்றுபடுத்திடலாமா? நான் இப்ப என்ன சொன்னேன், இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இன்னைக்குதான் வந்த. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்த உடனே காசிக்கு போறவன சன்னியாசின்னு நீ சொல்லியெல்லாம் கூப்பிட்டேன். சொல் பேச்சு, உன்னுடைய சொல் பேச்சு அங்க எடுபடி ஆகலை. கேப்பாறு பேச்சை கேட்டு இன்னைக்கு தலையில மண்ணை போடுறாங்க. ஆனா கருப்பசாமி நான் ஒன்று ஒடுத்துறேன். இன்னும் 2 அமாவாசைக்கு வா கருப்பசாமி, நான் ஒன்று ஒடுத்துறேன்.
ஒன்று குடிச்சுட்டு என்ன பண்ற? வயிறு நம்புது. இல்ல படுத்துக்கிட்டாலும் ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க ஆள் இல்லை. ஆனா கருப்பசாமி நீ தான் எனக்கு துணையா இருக்கணும், எனக்கு தொழிலும் மேம்படுத்தி கொடுக்கணும், வருமானத்தை வலியுறுத்தணும். இன்னைக்கு கூட பிறந்த பருப்புன்னு பார்த்தா 2 சகோதரம் வரணும். ஒன்று போயிடுச்சு ஒன்று போடுறது இன்னொன்று போயிடுச்சு தாயே. பருப்புலயே ஒன்று போயிடுச்சு. 2 ஆண் வருஷம் வருது. அதான் சொல்றேன், அது போயிடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு திருமணம்னாலும் நீ அப்பயே மனசுல நினைச்சது ஒண்ணு, வலுக்கட்டாயம் திருமணம் தான் இப்ப பண்ணிருக்கணும். இது என்ன அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்றேன், நீ அப்ப மனசுல நினைச்சது ஒண்ணு, ஆனா திருமணம்னு அமைச்சு கொடுத்தது ஒரு இடம். அம்மாவா இல்லையா? ஆனா கருப்பசாமி தொழில் வியாபாரத்தை மேம்படுத்தி கொடுத்திருந்தாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு வைகாசி மாசம் மேல உன் சொத்து பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன். இது என்ன நாளைக்கு எப்படி? நான் கடைசியா பொய்க்காரா வருதா உன் அவசரத்துக்கு? உடனே நாளைக்கே முடிச்சு தரேன். உனக்குன்னு என்ன எழுத்து எழுதிருக்குது அதுதான், புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு வைகாசி மாசத்துக்கு மேல உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். அது எது இழுப்பாட்டமா இருந்தாலும் அவனுக்கு நல்லா உணர்ற அளவுக்கு நான் வலியுறுத்தேன், புரியுதா? உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? என்ன உன் கைக்கு உள்ளது என்ன? நான் எதுவும் கேட்கல, நீ என்ன செய்ய சொல்லு. நீங்க கேட்க வேண்டியதை நாங்க சொல்றோம். சரி, எத்தனை? 3 ஏக்கராவா? 3 ஏக்கரெல்லாம் ஆளுக்கு 1 ஏக்கரா. உங்களுக்கு சாதகமா ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கரா வர்ற, ஆளுக்கு ஒவ்வொரு கிடா வெட்டிப்போ. அப்புறம் நீ அந்த 3 ஏக்கராவை நீ ஏன் கேட்கற? உனக்கு என்ன உண்டானதோ அதை கேளு. நீங்க பிரச்சனைன்னு உண்டாக்குற, உனக்கு நீ இந்த விஷயத்துல தலையிடாத, உனக்குன்னு உண்டாக்குற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். உனக்கு உண்டாக்கிறேன். உனக்கு 1 ஏக்கரா அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா ஒத்த கிடா வெட்டி என் மக்களுக்கு வயிறார அன்னதானம் போட்டுறியா? சத்தியம் பண்ண. கருப்பசாமி உத்தரவிட்டு 13 மாசத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு அமைச்சு தரேன். ஆனா மிச்சம் 2 ஏக்கராவுக்கு முடியாது. உனக்கு வாக்குவாதம் பேச்சுவார்த்தையில முடிச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு 13 மாசத்துல முடிச்சு கொடுத்துறேன். இது சத்தியம். ஆனா நீ தீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்றிய ஏன்? ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வயிறு ஓட்டம் புடிங்கி விட்டுருச்சே, புரிஞ்சுச்சா இல்லையா? சாப்பிட வேணாம், புரியுதா? உன் மேல இந்த வேப்பலக்காரி சமயப்படுத்த உன் மேல இருக்கிறாள். 5000 கருப்பசாமி யாரும் வரல. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு வேப்பலக்காரி தான் உன் மேல வரான். மனம் உருகி மனம் கெட்டு உன் கிட்ட நிக்கிறான். போ, உனக்கு சாதகமா கருப்பம் கூட நிக்கிறேன். சொல்லுது ஐயா. இன்னைக்கு எல்லாத்தையும் சமாளி குடிக்கிறவனைய இன்னைக்கு மொண்டிக்கிட்டு போறதுக்கு எத்தனை திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கருப்பசாமி இவன் எப்படா சாமி சொல்றான்னு இங்கிட்ட உட்காந்து இருக்கிறவனைய ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் எல்லாத்துக்கும் சவால் விட்டு இந்த இடத்துல வாடா நீயா நானான்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு நான் கூட நின்று அவனை பல கஷ்டம் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ ஆசைப்படுற சாமி சொல்லணும்னு இல்லையா? உன்னை நினைச்சிய கனி உருட்டிக்கிட்டுல இருந்த போமா, நீ நடக்கிறத நடக்கும் சொல்லிட்டு இருந்தே இல்லையா? இப்ப இல்ல, இந்த ஒரு 9 மாசத்துக்கு முன்ன. அதான் சொல்றேன், சொன்னே இல்லையா? போ, நினைச்சது நடக்கும் நல்ல. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் எந்த தெய்வமும் உங்க கூட நிக்கிற தாய். இன்னைக்கு பல தொந்தரவு, பல உடல்நல பாதிப்பு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கணவன் அப்படின்னு பார்த்தாலும் இருந்தும் புரோஜனம் இல்லை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தனிமரமா நிக்கிறோம். இன்னைக்கு மக்களா இருந்தோம் ஒன்றும் வழி இல்லை. 10 ரூபா டீ தண்ணி கூட கொடுக்க ஆள் இல்லை. ஆனா கருப்பசாமி எனக்குன்னு ஏதோ வருமானம் கிடைக்கிறத வச்சு நான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி எனக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பா இருக்குது, செடி வண்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு பார்த்தாலும் உள்ள கொஞ்சம் பிரச்சனை. என்னன்னு கேளு. கழுப்புறத வெடுக்குன்னு முழுங்கினியா?
என்ன அது எப்போ முழுங்கினேன்? முழுங்கினதுனாலதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அது சரி பண்ணி கொடுத்துறேன். அந்த வீக்கத்தையும் குறைச்சிட்றேன். குறைச்சிட்டா என்ன பண்ற? இப்போ உனக்கு சரி ஒண்ணுமா, பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? அவன் ஒரு பொண்ணோட பழக்கத்தில் இருக்கிறாங்க, தெரியுமா? எப்படி தெரியாது? அதான் நான் சொல்றேன், நீ எல்லாம் பொண்ணுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், அவனே கூப்பிட்டு வருவான். அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையோட வருவோம், நீ ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியா அதை சரி பண்ணிடணுமா? கனியடியா கால் நீட்டி உட்காந்து முடி எப்ப எடுக்கிற? சமயப்பட்டுக்கு எப்ப எடுக்கிறேன்னு இந்த மாசியில போயிட்டு வந்து அடியில கால் நல்லா உதருங்க. ஊதிங்க புதிய கால் நல்லா உதறு. ரெண்டு காலும் உதறிங்களா? அப்படியே சுத்தி வா. மெசேஜ் சொல்லு. கால் நடக்க சுத்தலி பண்ணிடுறேன். சரி, சொத்து பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்தது. சொத்து பிரச்சனை, பூமியால பிரச்சனை, அங்கம் பங்காளி கொள்ளை அப்படின்னு கேட்க வந்தது யாரு? சொத்து உறுதியே, உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலா இருந்தேன். கருப்பசாமி இப்ப எங்களுக்கு கைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி கருப்பசாமி நாங்க எது சொன்னோம் எங்க பேச்சு பழிக்கலை. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க. நாங்க நடுத்தருவுல நிக்கிறோம். ஆனா கருப்பசாமி எதா இருந்தாலும் உங்ககிட்ட நம்பி வந்து விடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி நானா எனக்கு தெரியாது, எல்லாம் 4 பேர் சொல்லித்தான் இந்த கட்டுமனைக்கு வந்தோம் அப்படின்னு கேட்கறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு பல சோதனை, பல தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு சாதகமா உனக்கு என்ன உள்பட்டதோ அதை நான் அமைச்சுக்கிறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி மக்களும் அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு காதல் திருமண வாழ்க்கை வந்துருக்கு. அது கட்டுமனையில யாரு காதல் திருமணம் பண்ணணும். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு உன் மக்களுக்கும் அந்த வாய்ப்பு வருது. உன்னுடைய பேச்சும் கேட்காத, நீ பல தொந்தரவு, பல அவதிப்பட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது, நம்ம மனசுதான் பிறக்கக்கூடாதுன்னு பல சிந்தனையை நினைச்சிருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு யோசனை பண்ணிடுறேன். உனக்கு சாதகமா சொத்தை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன தய் பண்ற?
என்ன அனுதானம்? நீ சொத்து எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிது? எதா இருந்தாலும் அதான் உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். ஒரு கிடாயை வெட்டி மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? நீ எதுனாலும் உனக்கு இல்லை. இது ஒரு கல்லுக்கு 5 மாங்காய் அடிக்காது. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சு கொடுக்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 9 மாசத்துல உன் சொத்தை மீட்டு கொடுக்குறோம். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி கூட நின்று வழிவகுத்து அமைச்சு கொடுத்தா கிடா வெட்டி மக்கள் அன்னதானம் இல்லையா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல உன் பிரச்சனை முடிச்சு கொடுக்குறாரு. சத்தியம். சரி, கேரளா பாலக்காடு கேரளால இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? பாலக்காடு கேரளா பாலக்காடுப்பா. வராங்க சாமி. அம்மா கண்ணாடி கழட்டி இருக்கா? அம்மா சத்தம் போடாதீங்கம்மா. சரி, விளக்கம். அப்படியா? நான் உன்னை ஜங்ஷன் அப்படின்னு கூப்பிடுறேன். நீ என்ன ஒரு பெருங்கிறது? அதான் சொல்ல, ஜங்ஷனுக்கு உட்பட்ட இடம். அதனால நான் அப்படின்னு உன்னை நான் கூப்பிடுறேன். அப்படியா? பல்லடம் பல்லடத்துல இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? பல்லடம் கருப்புசாமி 1, பல்லடம் கருப்புசாமி 2, கருப்புசாமி 3. சரி, என்ன இது மறைச்சு வச்சு கொண்டு வந்தது தவப்பனுக்கு? நான் இருக்கிறதுலே பெரிய குடியாருன்னு எல்லா ஊர் உலகத்துக்கே தெரியும். நீ அவங்கிட்ட மறைச்சு கொண்டு வந்திருக்க எல்லாம். நான் யாரு? சுருட்டு குடிப்பேன், சாராயத்தை குடிப்பேன். அதனால கருப்பசாமி என் பிள்ளை பாசத்துக்கு நான் பாதி குடிக்கிறேன். சொல்லியா? உடுமலைப்பேட்டை இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? உடுமலைப்பேட்டைப்பா. திருவண்ணாமலை இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உனக்கு புரியல. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தா? உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ கொத்தனார் வேலை யார் செய்யறது? நீதான் கொத்தனார். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற. நானும் ஊரு உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்துட்டேன். எனக்குன்னு வருமானம் இல்ல, மக்களும் பேச்ச கேட்கல, மனசுல நிம்மதி இல்லை. அதே மாதிரி கட்டுமனையிலையும் இப்ப கணவன் மனை கூட மோதல் ஏற்படுத்திட்டு. ஆனா கருப்பசாமி நீங்க வெளியே சொன்னா அவமானம், ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. இன்னைக்கு வெளியே சொன்னா வெக்க கேடு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அது எந்த தீர்வை நீ அமைச்சு தரணும். இவங்க கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தா தொழில் அப்படின்னு பார்த்தா பெங்களூர்ல தொழில் செஞ்சிருவீங்க. நீ பெங்களூருக்கு போயிட்டு செஞ்சுட்டு வந்த. அதே மாதிரி கருப்பசாமி நீ கட்டுமனையிலையும் கொஞ்சம் எல்லாம் பல பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு மக்களும் கல்வியில மந்தமாயிருக்காங்க. சொல் பேச்சு, தாய் பேச்சு கேட்கல, தவ பேச்சு கேட்கல. என்ன சொல்றேன் சொல்றது கேளியா? இன்னைக்கு எல்லாம் ஆறால கெட்டது, ஒன்னால கெட்டது இல்ல. கருப்பசாமி இப்ப மனம் அப்படின்னு பார்த்தாலும் ஏதோ மனசுல நினைச்சதோட வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு அமைச்சு தரேன். புரியுதா? அமைச்சு தரேன். உன்னுடைய கடன் காட்சி அப்படின்னு பார்த்தாலும் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு எனக்கு ஒட்டு உறவு வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் திருவனையில நிற்குது. அதனால கருப்பசாமி போய்க்கிறேன்.
உனக்கு என்ன திருமணம் அப்படின்னு பார்த்தா கடைசி காலத்துல எனக்கு ஏதோ கஞ்சி குடிக்க ஆளு இல்லை, அதனால அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு அமைச்சு தரேன், புரியுதா? இருந்தாலும் கருமசாமி இதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கு முன்னே இன்னொரு தப்பு பண்ணவே இல்லை. ஒரு தப்பு நீ ஒவ்வொரு மனைவியிட்ட நீ தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஒவ்வொரு மனைவியும். அப்புறம் நான் ஒன்னா கால வயிறுவா உள்ள போட்டு கவிச்சு விட்டுருவேன், புரியுதா? ஆனா கருப்பசாமி இது 3வது அப்படின்னு பார்த்தாலும் இதை நான் அமைச்சு தரேன், கரெக்டா பராமரிப்பு பண்ணிக்கோ, புரியுதா? ஆனா உனக்கு 7 எடுத்துட்டேன், வருமானத்தை வலியுறுத்துட்டேன், மக்களுக்கு வழியை காட்டிட்டேன். உனக்கு வந்து சிறப்பா வேற முகம் வர அளவுக்கு கருப்பசாமி இதோட நிக்கினியா? இப்ப கணக்கு 3வது உண்டா இல்லையா? ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு. 3வது கொண்டாடி காரணம் திருந்து இருந்தா இரு. இந்த கோயிலுக்கு எப்ப வந்தா? இதுதான் ஃபர்ஸ்ட். வேண்டாயா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரையா. இன்னைக்கு உன் பாட்டனுக்கு 6 கொண்டாட்டியா தெரியுமா? பூசேரியா இருந்திருப்பான யாரு? கிருஷ்ணங்கிறவன். இன்னைக்கு நீ குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா தெரியல, பெருமாள் தான் வழிபாடு பட்டு இருக்கிறீங்க. அதான்யா, பெருமாளை தான் வழிபாடு பட்டு இருக்கிறீங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீ உத்தரவு பண்ணிடுறேன், உன்னோட தொழில் மேம்படுத்துறேன், உன்னுடைய கஷ்ட நஷ்டமா இருக்கிறத வச்சு கரெக்டா காப்பாத்திக்க. 3வது அமைச்சுட்டால் பார்த்துக்கோ. ஆனா அதையும் இடக்கூட பண்ணினா உன கையும் காலும் வாயை எடுத்து விட்டுவேன், புரியுதா? போய் வா, அது சிறப்பா நான் அமைச்சு கொடுத்தேன். நீ என்கிட்ட கேட்டு கொடுத்தியா? கருப்பசாமி உத்தரவிட்டு அவனை நான் தூங்க விட மாட்டேன். உனக்கு உண்டானத கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்தேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? எனக்கு எதுவும் வேண்டாம். திருவண்ணாமலை பக்கம் யாரு இந்த தாடி விட்டு கிழிஞ்ச வேட்டியோட துணி இல்லாத இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 9 பேர்த்துக்கு ஒரு டப்பா தண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்தறியா? அடிச்சத்தியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசம் உன் பணத்தை மீட்டு கொடுத்தேன், இது சத்தியம். ஆனா நீ மறந்தீன்னா நான் உன்னை மறந்துடுவேன். போய் வா, போ, தைரியமா போ, அமைச்சு தரேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர். கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப அரசியல் வாழ்க்கை வரணுமே? அரசியல் வாழ்க்கையும் வருது இல்லையா? கூட இருந்தே இல்லையா? அப்புறம் எப்படி நீ ஆசைப்பட்ட நாமளும் ஒரு கவுன்சிலரா இருக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னால நிக்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் நீங்க எல்லாம் சீர்கிட்டு போச்சு. அதே மாதிரி உடல் நலையும் கொஞ்சம் தொந்தரவு வந்துட்டு உண்டா இல்லையா? ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் இன்னைக்கு நீ நினைச்சதை நிறைவேற்றி கொடுத்தறியா? அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் குடுக்கல் வாங்கணும், தாமதமா நிக்குது. என்ன பண்ணலாம்? உனக்கு சாதகமா அமைச்சர், ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும். ஒரு வருஷம் உனக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாங்க. முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? தயத்தோட இன்னைக்கு உன் கிரக சூழ்நிலையே இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் அங்காள பரமேஸ்வரி தான் நீங்க வழிபாடு பட்டு இருந்தாரு. கருப்பசாமி இன்னைக்கு உன்னை மூடி உனக்கு உயிரே போயிடுது. போக்குவரத்துல அடிபட்டு இருக்கணுமே, இன்னைக்கு அடிபட்டு இன்னைக்கு நீ முடிஞ்சு உன் கட்டுமனைக்கு உன் சமாதிக்கு புள்ளே முளைச்சிருக்கணும். இன்னைக்கு பிறவி அப்படின்னு பார்த்தா மறுபிறவி. இன்னைக்கு நீ மறுபிறவியா? நீ பண்ண புண்ணியம் அப்படின்னு பார்த்தாலும் நீ இல்ல, உன் பாட்டம் முப்பாட்டம் பண்ணதுனால இன்னைக்கு உன் கட்டுமனைக்கோ இன்னைக்கு வாரிசு அப்படின்னு பார்த்தா ஒரு வாரிசு வந்துருக்கு. ஒண்ணு இருந்தா ஆம்பளை பையன் எத்தனை? நீ ஒத்தந்தான். இன்னைக்கு முப்பாட்டம் பண்ண பாவத்துல புண்ணியத்துலதான் நீ குறைஞ்சி. அதே மாதிரி எத்தனையோ எதிர்ப்பு
எத்தனையோ போட்டி போறாம பல பேர் பல சிந்தனையை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நானும் என் பாலகனுக்கு எந்த சேதம் வரக்கூடாதுன்னு நான் அப்பப்ப அங்கங்க நிறுத்திருக்கேன். அதே மாதிரி கருப்புசாமி கொஞ்சம் இந்த பழக்கம் கொஞ்சம் இருக்கணும். விட்டுவிட்டு வண்டியை வேற முறுக்குறிய நீங்க. முறுக்குனீங்கன்னா அடுத்தது எங்க உழுவ தெரியுமா? இங்க முறுக்குன்னா அங்கிட்ட போய் உழுவ 1 கிலோமீட்டர் தாண்டி ஏற்கனவே கீழே விழுந்து எழுந்துருச்சு. இப்ப நீ முறுக்காத 10 பல்லல உழுவுற. அங்க ஒருத்தர் கணவன் இல்லாத விஜயாங்கிற ஒரு பொண்ணு இருக்குது, இருக்கிறாளா இல்லையா? உண்டா இல்லையா? கருப்பசாமி உத்தரவிட்டு இதால கொஞ்சம் தொந்தரவு வர சூழ்நிலை இருக்குது. அதனால கருப்பசாமி உனக்கு உயிர் சேதம் வராத நான் காப்பாத்து. என் பிள்ளை நீ தெரிஞ்சும் தெரியாத தவறு பண்ணிட்ட. அதனால கருப்பசாமி எந்த ஒரு தப்பா இருந்தாலும் இதோட உனக்கு நான் வலுவத்து கொடுக்குறேன், வருமானத்தை வலுவத்துறேன். இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் போட்டியா, எல்லாம் போட்டி. யார் எந்த ஓட்டி பண்ணாலும் இந்த கருப்புசாமி உன் கூட நிற்கிறான். நீ மன உருகி ஃபர்ஸ்ட்ல வந்தப்ப நம்மள என்னமோ அப்படின்னு நினைச்சு இருந்த. ஆனா போக போறவங்க தான் உன் மனசுல என்ன இடம் பிடிச்ச. உண்மையா பொய்யா சொல்ல. உண்மைன்னா உண்மை, பொய்யனா பொய்யன்னு சொல்லு. காலையில வந்தவொடனே என்னமோ வாக்காடுறானுங்க, என்னன்னு தெரியல, 10 பேர் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி நினைச்சேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆக ஆனா இவர் உண்மையை சொல்றாரு. காசு பணத்துக்கு ஆசைப்படல, நேர்மையா இருக்கிறாரு, எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு மன உருகி என்கிட்ட நீ சரண்டர் ஆயிட்ட. அதனால கருப்புசாமி இந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன், உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். இன்னைக்கு கொஞ்சம் பொண்ணோட பேசுறேன். இன்னைக்கு திருமணமும் கொஞ்சம் தாமதாயிருந்தீங்க, அதான் சொல்றேன். இன்னைக்கு புத்திர பாக்கியமும் கொஞ்சம் தாமதமா இருக்குதான். இப்படியே அதனால கருப்புசாமி நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றுறேன். அதே மாதிரி கருப்புசாமி கொஞ்சம் பூமி வாங்கி விற்கிற வாய்ப்பும் உனக்கு வந்துருக்குமே. அதனால கருப்புசாமி சிறப்பா வலுவத்து கொடுத்துறேன். உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கிறேன். உங்க 8 மணிக்கு ஒரு அச்சாரம் ஒன்று அமைச்சு தரேன். புரியுதா? விளக்கம் கேட்டுக்கோ. சிறப்பா போக்குவரத்துல பாதிப்பு இல்ல, எந்தையோ உட்டார் உறவினர் எந்த போட்டி போறாம உன் பக்கத்துல நெருங்காத அளவுக்கு இந்த மாளிகை ஒரு கருப்பேன் உன் கூட நின்று நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு இந்த கருப்புசாமி கூட நிக்கிறியா ஐயா? தைரியமா போ. அமாவாசை கண்டா இங்கிட்டு வந்துட்டு போ. புரியுதா? நீ நினைச்சத இந்த கருப்பை நிறைவேற்றி கொடுக்குற. புரியுதா? எனக்கு எதுவும் வேணாயா. நான் கஞ்சி ஊத்துறேன். என் குழந்தைங்க எத்தனையோ ஏழப்பட்ட குழந்தைங்க, காலு ஊனமுற்ற குழந்தைங்க, ஒரு நேரம் சாப்பாடு போடியா இந்த கைய காலா பிடிச்சி நான் கேட்கறேன். புரியுதா? என் புள்ள எத்தனையோ கஷ்ட நஷ்டப்பட்டு சோறு இல்லாத அவதி விட்டுட்டு இருக்குதுயா. இன்னைக்கு பேருக்கு ஹாஸ்டல் அப்படின்னு இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊத்தாத கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு வயிறார கஞ்சி ஊத்தியா. என் பிள்ளைங்கள கை விடாத, என்ன விடு. நீ அங்கிட்டு ஊத்தனா இங்கிட்டு நான் உன்ன நினைச்சு பார்ப்பேன். எனக்கு எதுவும் வேணாம். என் மக்களுக்கு எத்தனையோ குழம்புல போறத கஞ்சா ஊத்தி என் பிள்ளைங்கள நான் வெளியே அனுப்பிச்சு விட்றேன். ஆனா கஞ்சி இல்லாத என் பிள்ளைங்க துடிச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு நீ வயதார ஒரு நேரம் உணவு போடு, எனக்கு அதே மகிழ்ச்சியா. போய் வாயா. அதே மாதிரி கருப்புசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா 2 திருமண வாழ்க்கை வருது. இருந்திருக்கலாம் இல்ல, இருந்துச்சா இல்லையா? ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு என் கச்சா பிடிச்சிக்கல. கருப்புசாமி நீ பொய் சொல்றனால என்ன கேளு. உண்மையா போய் தொட்டு கும்பிடுப்போம். ஏன்னா நான் பொய்க்கார ஆகக்கூடாது இல்ல. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலும் மேம்படுத்த இருந்தாய. இன்னைக்கு பார்த்தாலும் மக்களும் பேச்சு கேட்கல. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தாலும் ஸ்டேஷன் ஏறிட்டு வந்துருக்கணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கு தொழில் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வெளியேற்றுறேன். இன்னைக்கு பார்த்தாலும் விட்ட வர தொட்டக்கு வரேன். நீ 4 பேருக்கு நல்லதுதான் தாய் பண்ற. பண்ணியும் இன்னைக்கு உன்னை கெட்ட சொல்லுதான் சொல்றாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு மனசுல நிம்மதி இல்லை.
அதான் சொல்றேன், மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு பல குழப்பம், பல சோதனைகள் இருக்காங்க. யார் எதை செஞ்சாலும் இந்த கருப்புசாமி என்ன நாடி வந்த என் பிள்ளைக்கு எந்த ஒரு அவச்சொல் இல்லாத, அவமானம் இல்லாத நான் மாளிகை ஒரு கருப்பை உங்க அட்டுமணிக்கு நான் கூட நிற்கிறேன். நான் பார்க்க வைக்கிறேன். இதுக்கு காரணம் நீதான். இதுக்கு காரணம் நீதான். நீ பஸ்ல இருந்து மிரட்டி வச்சிருந்தீங்க, ஆனா நீ கொண்டு போய் சாக்கடையில காலை விட்டிய. புரியுதா இல்லையா? நீ இந்த சாக்கடையில காலை விட்டதுனாலதான் இன்னைக்கு கை கழுவி விட்ட. உன் மேல இருந்த பயம் போயிருச்சு. அதுக்கு காரணம் நீதான் தாயே. உனக்கு இன்னும் புத்தி இல்லை. புரியுதா? இதுக்கு காரணம் நீயே தான். எல்லாம் கரெக்டா வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. நீ புத்தி கட்டி போய் கொண்டு போய் சாக்கடையில காலை விட்டுட்ட. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு தவறா இருந்தாலும் நான் அதில் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவத்துறேன். குடும்பத்தையும் ஒன்றுபடுத்துற, மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, மங்களத்துக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாத இந்த மாளிகையோட கருப்பை. கொஞ்சம் குடி பழக்கத்துல யார் இருக்கிறது? அதான் சொல்றேன், அவன் எதை கிடைச்சாலும் போட்டுறான். அதனால கருப்பசாமி இப்ப அவனுக்கும் கொஞ்சம் கிரக சூழ்நிலையும் சரியில்லை. அதான் சொல்றேன், கருப்பசாமி இன்னொரு 6 மாசத்துல என் கட்டுமனைக்கு அவனை நான் வர வைப்பேன். இன்னைக்கு பார்த்தா ஏடச்சனி நடக்குது. அதான் சொல்றேன், இப்ப கையோ காலோ உச்சமாயிருக்கு. நான் கட்டு போட்டிருப்பானே, கட்டு போடலைங்க, கால் வேணா 3 முறை ஆபரேஷன். அதான் சொல்றேன், அதான் சொல்றேன் உச்சமாயிருக்கணும். அவனுக்கு இப்ப ஒரு சோதனை கொடுத்துட்டேன். அவனை கொண்டு வந்து இங்க ஒப்படைக்கிறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி உன் குடும்பத்தை ஒன்று பண்றேன். அதை நான் அமைச்சு தரேன். இது வாதையே போ, தைரியமா போ. என்ன நினைச்சு நல்லபடியா தொழிலாமே 10 ரூபா வருமானம் தொழில். அதை இதுக்கு மேல கருப்பசாமி நான் பார்த்துட்டு இருந்தேன். போயிடும். மெட்டாலா மெட்டலா மெட்டாலா மெட்டலால இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? மெட்டலாப்பா. அப்படியா? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு சாமி இருந்துச்சாங்க. நான் தங்கிக்கிறி டிரைவரா? யார் டிரைவரு? நான் டிரைவர்னு கூப்பிடுறேன். ஏற்கனவே ஒன்று பார்த்தும் முடிஞ்சிச்சு. 2வது திருமணம் தான் ஆயிருக்கணும். அதுக்கு முன்ன ஒண்ணு இருந்தது. தாலி கட்டி இல்ல, தாலி கட்டாதா? எப்படி இல்ல? நான் அப்படியே கேட்பேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க நான் இந்த கட்டுமனைக்கும் வர முடியாதனால இவரே அங்கிட்டு வந்துட்டார். ஆனா கருப்பசாமி எனக்கு மனம் உருகி இந்த கட்டுமனையில நானும் ஒரு ஆட்டம் போட்டுட்டேன். நீ எத்தனையோ கட்டுமனைக்கு கருப்பசாமி கோயிலுக்கு போன இருந்தாலும் கருப்பசாமி இந்த பாசகாரன் என்ன விடமாட்டேங்கிறேன். நான் வராதனால நீங்க அதவே எதோ ஒரு தவறு சொல்லிட்டு இருந்தாங்க. என் காதுக்கு கேட்டது. அதனால நான் வல்லினால இந்த கருப்பசாமி என்ன நாடி வந்த அப்படின்னு உங்ககிட்ட உலா வந்து ஆட்டத்தை போட வச்சிருப்பாரு. ஆனா கருப்பசாமி நீதிக்கு நேர்மையா இந்த இடத்துல நான் உண்மையா இருக்கேன். யாரு எதை சொன்னாலும் நீ நம்ப வேண்டாம். 10 பேர் 10 பல்லு 10 விதமா சொல்லுது. என் மக்களை இன்னைக்கு நான் ஒன்று ஒடுக்கிட்டேன். இன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் சண்டை சச்சுக்குள்ளாத நல்லா இருக்க வலியுறுத்திட்டல. ஆனா கருப்பசாமி தீமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யாரு எதோ தீமை நினைச்சாலும் கருப்பசாமி நான் உலர்படியாக்கி இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் எனக்கு மாதவிடாய் பிரச்சனை தான் கொஞ்சம் தொந்தரவு தான் சொல்றேன். இந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு இப்ப மனசு சந்தோஷம். இங்க மெதிச்சுட்டு போனா, மண்ணை மெதிச்சுட்டு போனா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆனா வரலைன்னா எனக்கு பல
சிரமத்துல ஆளாகுது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் போய்க்கிறேன் தாயி. குழந்தைங்களுக்கு நல்லபடியா தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன், கல்வி முன்னேற்றமா அமைச்சு தரேன், உனக்கும் வருமானத்தை வலியுறுத்துறேன். எத்தனையோ கஷ்டம் நஷ்டம், எத்தனையோ போட்டி போறாம எது இருந்தாலும் இப்ப நிவர்த்தனை பண்ணிடுறேன். இப்ப பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு அடுத்தாலும் தூக்கம் வரல. இந்த 60 நாளா இங்க மண்ணை மெதிக்காதனால தூக்கமும் வரல. அதனால கருப்பசாமி இன்னையிலிருந்து உன நல்ல உறக்கத்தை அமைச்சு கொடுத்துறேன், வருமானத்தை வலியுறுத்துறேன், கடனை காய்ச்சி போய்க்கிறேன். இன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆமா சார். ஆமா சார். அவன் இதுக்கு முன்ன எது நினைச்சான், ஆமா சார். இப்ப வந்து இல்ல எல்லாம் எனக்கு தான், என் மனைவி தான்ங்கிற ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தேன். ஆமா சார். ஆனாலும் இந்த மாதிரி வர கருப்பை உன் கூட நிக்கிறேன் தாயே, உனக்குன்னு தொழிலை அமைச்சிடுறேன், வருமானத்தை வலுத்துறேன். எத்தனையோ கஷ்ட நஷ்டம், உட்டார் உறவினர் யார் போட்டி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு காதல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் மதம் விட்டு மதம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஆண்டாம் பண்ணேன் சார். பாய் இன்னைக்கு முஸ்லீம் இதுல போய் திருமணத்தை நீ அமைச்சிருக்கு. ஆமா சார். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் மன உருங்கி ஏத்து, எத்தனையோ போட்டி போறாம எதா இருந்தாலும் அதை நான் விளக்கிட்டேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உன் கட்டுமணிக்க உன் கூட நின்று காவக்காரனா எப்பயும் உன் கட்டுமணியை நான் காவக்காரனா நின்று காக்கிறேன். நீ அடைச்ச வரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து வெள்ளை குதிரை ஏறி உட்டாய் ஒரு யாரு போட்டி நினைச்சா இந்த கருப்பசாமி கட்டுமணியோட நின்று காவக்காரனா நின்று கூட நிக்கிறேன். உனக்கு செய்வனு செஞ்சு உன்னை கையும் காலம் முடக்கடி போட்டு கீழே விழுந்து எழுந்திருச்சு. யார் இருந்து செய்வனா இந்த கருப்பசாமி உன் தவப்ப உன் கூட நின்று காவக்காரனா நின்று காக்கிறதாயே. போய் வா போயா, உனக்கு கல்வியை மேம்படுத்தி கொடுத்துறேன். சரி, விளக்கம். பெரம்பலூர் பெரம்பலூர் கணவன் மனைவி இருக்கணும். யாரு வெளிநாட்டுல இருந்தது? இதுதான். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த கட்டுமனைக்கு வர்றது கூட எனக்கு காசு இல்லை, ஒன்றும் வழி இல்லை. ஆனா கருப்பசாமி நான் எங்க இருந்தாலும் கருப்பசாமி உன் மேல எனக்கு ஞாபகம். என் குடும்பத்தை கொண்டு ஒருத்து இன்னைக்கு என் பொண்டாடி என் பேச்ச கேட்கலாம். ஆனா கருப்பசாமி கடனை தான் இன்னைக்கு ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வந்தேன். உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்னு சொல்லு, வழி இல்லாத இன்னைக்கு கடனை நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா கருப்பசாமி நீ தான் என் குடும்பத்தை கொண்டு ஒருத்து. எனக்கு தொழில் இல்லை, நான் பார்த்தா கௌரவமா இருக்கிறேன். இன்னைக்கு வெளிநாடு போய் கடனாளியா நான் நிக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு என் குடும்பத்தை ஒன்று கொடுத்துடணும், எனக்குன்னு வருமானத்தை வலியுறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறேன். இந்த மாளிகையோட கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு பொண்ணால இன்னைக்கு அவச்சொல்லு பங்க சொல்லு பட்டு இன்னைக்கு கட்டண மனைவியால இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்க. உண்மையா இல்லையா? ஒரே தொட்டு கும்பிடுறா படா 1000 ரூபாய் அடியா. அவன் இன்னைக்கு 1000 ரூபாய் கடை